Hi students, next exercise 4.2 ல 6th question. Find the domain of ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. f of x equal to sin inverse of modulus of x minus 2 divided by 3 plus cos inverse of 1 minus modulus of x divided by 4. அதாவது inverse sin function, inverse cosine function ரெண்டுக்கும் காமனான ரீஜன் என்ன, இன்டர்வல் என்ன, அதுதான் என்ன அப்படின்னா சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்லையும் ரெண்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுலையும் காமனான ரீஜன் என்ன, இன்டர்வல் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கால்குலேஷன் பண்ணுறேன். ரெண்டு டேர்ம் கொடுத்தனால ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we know that இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன அப்படின்னா -1 இருந்து +1 குள்ளார இருக்கும். க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -1, +1. அப்போ we know that -1 less than or equal to x less than or equal to +1. இந்த xங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இதை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்றேன். ஸோ -1 less than or equal to modulus of x -2 divided by 3 less than or equal to 1. இதை நான் 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போகிறேன். இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது -3 less than or equal to modulus of x -2 less than or equal to 3ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த 2 நான் போத் சைட்ஸ்னு கொண்டுட்டு போகிறேன். இப்போ மைனஸ் என்னவா வரணும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல -3 + 2 less than or equal to modulus of x less than or equal to 3 + 2. இப்போ இது சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 less than or equal to modulus of x less than or equal to 5ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா. அப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன, எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது ரெண்டு கேஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். -1 less than or equal to modulus of x அப்படிங்கிற ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா modulus of x less than or equal to 5. இது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது. இது எகைன் எப்படி ரீரைட் பண்ண முடியும்னா modulus of x greater than or equal to -1 அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். modulus of x greater than or equal to rங்கிற ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அப்போ இது மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ்லேயும் இருக்கும், இன்னொன்று என்னன்னா மைனஸ்லேயும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்ங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். இதுவே இந்த இடத்துல நான் இப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ இந்த மாடுலஸ் நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா -r லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆருங்கிற ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா now x greater than or equal to plus or minus r அந்த லென்த் எவ்வளவு அப்படின்னா -1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். -1 ஓட இது எபோவாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா now -5 less than or equal to x less than or equal to +5ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இதுவும் நான் இன்டர்வலில் பிளாட் பண்ணுறேன். -1லேருந்து 1. இதுவும் இன்டர்வலில் பிளாட் பண்ணுறேன். -5லேருந்து +5. -5லேருந்து +5குள்ளார நமக்கு -4 -3 -2 -1 இருக்கும், +1 இருக்கும். அப்போ இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷன் எதுக்குள்ளார எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இதுக்குள்ளாரையே எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுக்குள்ளாரையே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால therefore இதனுடைய சொல்யூஷன் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா x belongs to closed interval of -5, 5 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டேர்ம் தான் நான் கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன், இன்னொரு டேர்மை நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு டேர்மை நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த டேர்முக்கு நான் டொமைன் என்ன அப்படிங்கிறது நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். we know that -1 less than or equal to x less than or equal to 1. அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ -1 less than or equal to 1 minus modulus of x divided by 4 less than or equal to 1. இந்த 4 போத் சைட்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா -4 less than or equal to 1 minus modulus of x less than or equal to 4. இந்த 1 நான் போத் சைட்ஸ் கொண்டு போகிறேன். இப்போ மைனஸ் போகணும். இப்போ -4 -1 less than or equal to minus modulus of x less than or equal to 4 minus 1. எகைன் இதை சிம்ப்ளை பண்ணோம்னா -5 less than or equal to minus modulus of x less than or equal to 3ங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ்னால த்ரோ அவுட்டாக ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த அப்பர் லிமிட் என்ன ஆயிரும் அப்படின்னா லோயர் லிமிட் ஆயிரும், லோயர் லிமிட் என்ன ஆயிரும் அப்படின்னா அப்பர் லிமிட்டாக வந்துடும். இப்போ -3 less than or equal to modulus of x less than or equal to 5. இது லாஸ்ட் கேஸ் மாதிரியே இருக்குது இல்லையா. இது எகைன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னா modulus of x greater than or equal to -3
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியும். இது எகைன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு இருக்கும். இந்த இடத்துல -5 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு +5ன்னு இருக்கும். இதனுடைய இன்டர்வல் பாருங்கள் -3லிருந்து +3குள்ளே இருக்கும். இதனுடைய இன்டர்வல் பாருங்கள் -5 -3 +3 +5. இப்போ -3 3ங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளாரே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அப்போ காமனான சொல்யூஷன் என்ன அப்படின்னா x பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -5, 5. இப்போ பாருங்கள் இந்த டேர்முக்கும் இதனுடைய டொமைன் என்ன அப்படின்னா -5, +5. இதுக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -5, therefore domain of f of x is closed interval of -5, +5. Next